வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில இந்த வாரம் முழுக்க நரம்பு தளர்ச்சி நீக்கக்கூடிய உணவு வகைகளை தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்னைக்கு என்ன உணவு வகை வந்து டாக்டர் சொல்ல போறாங்கன்னு நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர், கடைசி நாளான இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு உணவு வகை எங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஆளி விதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல டாக்டர். அரிசி விதை நம்ம சொல்லியிருக்கோம். ஆளி விதைன்னு அதே மாதிரியே கொஞ்சம் எள்ளு விதை மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். எண்ணெய் சத்து உள்ள ஒரு விதை தான் ஆளி விதைன்னு பேர். இந்த ஆளி விதை வச்சு நம்ம ஒரு தோசை செய்யலாம். ஓ, ஓகே. ஆளி விதை, கருப்பு உளுந்து, வெந்தயம், அரிசி இதெல்லாம் சேர்ந்து வழக்கமான தோசை மாதிரி தான். அதில் 2 பொருள் கூடுதலாக சேர்க்குறோம். உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து மாற்றி சேர்க்குறோம், வழக்கமாக போடுற மாதிரி. அதில் வெந்தயத்தை ஊற வச்சு சேர்க்குறோம், ஆளி விதை சேர்க்குறோம். இது வழக்கமான தோசை மாதிரியே சுவையுள்ளதாக இருக்கும், இன்னும் சுவை கூடுதலாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய், பூண்டு போட்டு சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா இதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். நரம்பு தளர்ச்சியை படிப்படியாக நீக்கிறதுல ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியது இந்த ஆளி விதை தோசை. டாக்டர், நேத்து வந்து இந்த அமுக்குற கிழங்கு பொடியில வந்து பெண்களுக்கு நிறைய விதமான ஒரு ஹெல்ப்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த டிஷ்ல வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்ல ஸ்பெஷலா யாரை வந்து ரொம்ப உதவுது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதில் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த ஆளி விதை பொறுத்த வரைக்கும் வயிற்றினுடைய உள் அடுக்குகளை பலப்படுத்துறது ரொம்ப முக்கியமான செய்கை. இந்த ஆளி விதை அப்படிங்கிறது, இந்த ஆளி விதை வயிற்றினுடைய உள் அடுக்குகளை சீர்படுத்துது அப்படின்னாச்சுன்னா, அந்த பெப்டிக் அல்சர் அல்லது கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையை, அந்த நிலையை மாற்றுறதுக்கு இந்த ஆளி விதை ரொம்ப உதவியாக இருக்கும். வெறுமனே அந்த ஆளி விதையை தண்ணியில் ஊற வச்சு மென்று சாப்பிட்டாலே இந்த பலன் கிடைக்கும். ஓகே. இது மாதிரி இந்த ஆளி விதை வயிற்று புண்ணை ஆற்றுறதுல முதன்மையான வேலை செய்கிறதுனால அந்த வயிற்றில் உள்ள அமிலத்தன்மை அதிகமாக சுரந்து அதன் மூலமாக வரக்கூடிய நரம்பு தளர்ச்சியை நீக்கிறதுல முதல் வேலை இந்த ஆளி விதை இந்த விதமாக செய்யுது. அடுத்தது நோய் எதிர்ப்பாற்றல், இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த இம்யூன் சிஸ்டம் சரியாக இல்லை, செயல்படலை அப்படின்னாச்சுன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய தொற்றுகள், சின்ன சின்ன கிருமிகளும் வேதிப்பொருட்களும் உடம்புல போச்சுன்னா எளிமையாக உடனே வியாதிகள் வந்துடும். பெரும்பாலான வியாதிகள் எல்லாமே எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பாற்றல் குறைபாடுனால வரக்கூடியது தான் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த எதிர்ப்பாற்றல் நல்ல பலமாக இருக்கிறதுக்கு இந்த ஆளி விதை உதவியாக இருக்குது. இந்த ஆளி விதை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரும்போது சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் நீங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். ரொம்ப நாள் வயிறில் உப்புசம் இருக்கிறது, ரொம்ப நாள் மலச்சிக்கல் இருக்கிறது, அல்லது ரொம்ப நாள் கிட்னியில் இருந்து உள்ள அந்த வேதிப்பொருட்களை வெளியேற்றுறதுல தாமதம் ஏற்படுறது, அல்லது கல்லீரல் செயல்பாடு லிவர் பிரச்சனை இருக்கிறது, அதே மாதிரி இதயம் இயக்கம் சீராக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல நோய்களை தீர்க்கிறது, பல பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறதுக்கு இந்த ஆளி விதை உதவியாக இருக்குது. இது மாதிரி பல பிரச்சனைகள் மூலமாக உடம்பு பாதிச்சுட்டு இருக்கும்போது நரம்பு தளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அதை நீக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் நரம்பு அணுக்கள், நரம்பு செல்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஊட்டத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ஆளி விதை. அப்படிங்கிறதுனால நரம்பு பலப்படுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு ஊக்கியாக இந்த ஆளி விதை செயல்படுறதுனால மிகச்சிறந்த ஒரு உணவாக நம்ம இதை பார்க்குறோம். கண்டிப்பாக டாக்டர். இது யாரெல்லாம் சாப்பிடலாம் டாக்டர்? சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிடலாம். இது வந்து வயது வரம்பு அப்படிலாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான், சுவை உள்ளதாகவும் இருக்கக்கூடியது தான். ஓகே டாக்டர். கண்டிப்பாக அடுத்தது இந்த ஆளி விதை தோசை வந்து எப்படி செய்யறதுன்னு நான் மக்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். செஞ்சுட்டு வாங்க. நரம்பு தளர்ச்சியை சீர் செய்யக்கூடிய ஆளி விதை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆளி விதை தோசை செய்ய தேவையான பொருட்கள்: ஆளி விதை, கருப்புளுந்து, அரிசி. இந்த தோசையோட மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம எப்பவும் போல் தோசைக்கு வந்து மாவுக்கு ஊற வைப்போம் இல்லையா, உளுந்து, அரிசி, வெந்தயம் எல்லாம் போட்டு அதோடு சேர்த்து இந்த ஆளி விதைகளையும் வந்து நீங்கள் ஊற வச்சுடுங்க. மாவை அரைச்சி அந்த நைட் ஃபுல்லாக வந்து புளிக்க வச்சு நீங்கள் தோசையை சுடலாம். இதுதான் இதோட ஃபார்மேட். நானும் அதே மாதிரி தோசை மாவை வந்து இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். ஆளி விதை, உளுந்து, அரிசி, வெந்தயம் நம்ம சாதாரணமாக தோசைக்கு அரைக்கிற மாதிரியே வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து நம்ம தோசை எப்படி சுடலான்னு பார்க்கலாம். இதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைங்க. நம்ம எப்பவும் போல் எப்படி தோசை மாவுக்கு வந்து தோசை அரைப்போமோ அதே மெத்தடில் தான் அரைக்கணும், எந்த வித டவுட்டும் வேணாம். அதோட எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஆளி விதையை சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு.
சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நார்மல் தோசை சுடுற மாதிரியே லிட் வச்சு மூடிக்கோங்க. ஸோ நம்ம தோசை இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ தோசையை வந்து நம்ம பேன்ல இருந்து எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்குங்க பாருங்க. ஏன்னா யூஸ்வலி வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணோம்னா ஒன்று தோசை வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி முறுவலாக சுட்டு கொடுத்தா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நேயர்களே, ஆளி விதை தோசை வந்து சூப்பராக செஞ்சாச்சு அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு தோசை நான் சாப்பிட்டது இல்லைங்க. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம நேயர்கள் நிறைய கேள்விகள் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதில் 2 கேள்வி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்டர், முதலாக வந்து மிஸ்டர் தண்டபாணி திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவருக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, செயின் ஸ்மோக்கர். பட் ஸ்மோக்கிங்ன்ற ஒரு விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னு நினைக்கிறாரு, அவரால் முடியலை. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப் இல்லை ஒரு ரெமெடி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி அடிக்ஷன் சொல்லக்கூடிய நிலையிலிருந்து விடுபடுறதுக்குன்னு முதல்ல ஒரு மனப்பக்குவம் வேணும். அது அவருக்கு இருக்குது. நான் விடணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக. அதனால் அதுதான் அடிப்படை. விடணும்னு நினைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ட்ரீட்மெண்ட்டில். அது அவருக்கு இருக்கிறதுங்கிறதுனால நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ அதை விடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய விதமான விஷயங்களை நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதில் ரொம்ப முதன்மையானது அப்படின்னாச்சுன்னா நெல்லி வற்றல் பொடி. இந்த நெல்லிக்காய் வந்து பச்சையாக இருக்கும், நமக்கு தெரியும். அதை வந்து காஞ்ச பிறகு வெத்தலை மாறிடும். நெல்லி வற்றல்னு சித்த மருந்து கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன டப்பாவில் போட்டு பாக்கெட்டில் எப்போதும் வச்சுருக்கணும். இந்த ஸ்மோக் பண்ணணுன்ற எண்ணம் வரும்போது ஒரு சின்ன கொஞ்சம் கையில் 1 ஸ்பூன் அளவுக்கு தட்டிட்டு வாயில் அடைக்கணும். அதுலேருந்து உமிழ்நீரோடு சேர்ந்து ஒரு திரவம் சுரக்கும். அந்த இதை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த முழுமையாக அந்த வாயில் கரைஞ்சி முடிகிறதுக்குள்ளே அந்த ஸ்மோக் பண்ணணுன்ற எண்ணம் முழுமையாக நீங்கிடும். இது நம்பிக்கையோடு அவங்க செய்யணும் ஃபஸ்ட்டு. 2வது அதிமதுரம்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த அதிமதுர பொடியை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். இது ரொம்ப அதிகம் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நாக்கில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு வரும்போதும் இந்த நிலையிலேருந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து 3வது நம்ம சொல்லக்கூடியது சுக்கு, சீரகம், பனை வெல்லம் 3ஐயும் கலந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது சுக்கை தோல் நீக்கிட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சீரகத்தை 2 பங்கு அதில் போட்டு அதே அளவுக்கு நம்ம பனை வெல்லத்தையும் கலந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இதையும் பாக்கெட்டில் வச்சுட்டு இருந்துட்டு எப்போ அந்த மாதிரி எண்ணம் வருதோ இதை சாப்பிடலாம். ஒரு வேளைக்கு நெல்லிக்காய் பொடி, ஒரு வேளைக்கு அதிமதுரம், ஒரு வேளைக்கு சுக்கு பொடி, இதுவும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஒரே இதுதான் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மாறி மாறி அவங்க சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா ஒரு விதமான ஒரு மனதுக்கு தெம்பு கிடைச்சிரும். அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் என்னென்னா ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடும் போது உடனடியாக அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும், அல்லது ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஸ்மோக் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும். அந்த சமயத்தில் இதை நம்ம வந்து சுவைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த நிலையிலேருந்து வேகமாக வெளியே வந்துடலாம். கண்டிப்பாக டாக்டர், நிறைய பேருக்கு வந்து இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து மிஸ்டர் கார்த்திக் வேலூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவருக்கு ஜென்ரலாக வந்து சோர்வடைகிற டைம்லலாம் இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ அது எடுத்துக்கலாமா, இல்லை எடுத்துக்க கூடாதுன்னா அதுக்கு வேறு என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்றது வந்து கேட்குறாங்க. பொதுவாக வைட்டமின் மாத்திரையாக இருந்தாலும் கூட அதை நம்ம மருத்துவ அறிவுரை இல்லாமல் எடுத்துக்கூடாது. ஏன்னா சில வைட்டமின் வந்து கூடுதல் ஆகிட்டாலும் பிரச்சனை வரும் உடம்புல, அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். விட்டமின் தானே, என்ன செய்ய போகுது, ஒரு வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அதனால் முறையான மருத்துவ அறிவுரை இல்லாமல் எந்த மாத்திரையுமே சாப்பிடாதீங்க. அது விட்டமின் மாத்திரையாக இருந்தாலும் அதுக்கும் பொருந்தும். நாம் சொல்கிறதெல்லாம் இந்த சோர்வு நீக்கிறது அப்படிங்கிறதுக்கு எளிமையாக பக்க விளைவு இல்லாத எத்தனையோ விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்குது. கொஞ்சம் இஞ்சி எடுத்து தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதில் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை போட்டு நல்லா தண்ணீர் ஊற்றி காய்ச்சி நல்லா கசக்கி பிழிஞ்சு வடிகட்டி குடிச்சாச்சுன்னா சோர்வு உடனே நீங்கிடும். அதே மாதிரி சீரக பொடி எடுத்து அதில் இளம் வறுப்பாக வறுத்து அதில் கொஞ்சம் பனை வெல்லத்தை கலந்து வாயில் அடைக்கிருந்தோன்னா அந்த சோர்வு நீங்கிடும். அல்லது அந்த சோர்வு வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். அதை பார்த்து அதை நீக்கிறதுக்குள்ள வழிகள் பண்ணணும். சுக்கு பனை வெல்லம் போட்டு சுக்கு காஃபின்னு சொல்லுவோம். அந்த சுக்கு காஃபி வேகமாக சோர்வு நீக்கும். அதே மாதிரி காலையில் எழுந்து சாப்பிடக்கூடிய அந்த கருவேப்பிலையும்
இஞ்சியும் சேர்த்து சாப்பிடும், மென்று சாப்பிட்றது மூலமாக அந்த சோர்வை நீக்கிட முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சோர்வை நீக்கிறதுக்குன்னு இருக்குது. அதை விட்டுட்டு அந்த சோர்வு நீக்கிறதுக்கு நான் வைட்டமின் குறைபாடு தான் அவங்களே டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு, தவறாக தான் நிச்சயமாக டயக்னோஸ் பண்ணுவாங்க, அவங்களே ஒரு மாத்திரை போடுவாங்க. ஆனால் அது நிச்சயமாக பலன் கொடுக்கதாகவும் இருக்கும். எந்த வைட்டமின் போனாலும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். இது பிளாசிபோ எஃபெக்ட்னு பேர். பிளாசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு மாத்திரை சாப்பிட்டா நிச்சயமாக அது பலன் அளிக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது அவங்க எதிர்பார்க்குற பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பிளாசிபோ எஃபெக்ட்னு. அந்த எஃபெக்ட் மூலமாக அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கலாம், ஆனால் அது உண்மையானதாக இருக்காது. அதனால் மூலிகை சார்ந்து உடம்பை புத்துணர்ச்சி ஏற்படுத்துறது சுய வைத்தியம் அல்லது வீட்டு வைத்தியம் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். அதை விட்டுட்டு மாத்திரைகள் எதிர்பார்க்கறத தவிர்க்கிறது தான் நல்லது. கண்டிப்பா டாக்டர். ஸோ கண்டிப்பா ஒரு விழிப்புணர்ச்சியோட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி இங்கே நிறைவடைகிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டிப்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு ஆளி விதை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் முழுக்க 5 விதமான உணவு வகை, அதுவும் நரம்பு தளர்ச்சி நீக்கக்கூடிய ஒரு உணவு வகைகளை தான் பார்த்தீங்க. ஸோ நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் புத்துணர்ச்சியோட உங்கள் வாழ்க்கை மாறணுன்ற ஒரு வாழ்த்துக்களோட இந்த வார நிகழ்ச்சி முடிவடைகிறது. இதே மாதிரி வேறொரு கான்செப்டுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம். Thank you.